ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாதப்போ டக்குன்னு ஏதாவது டிஃபன் செய்யணுன்னாலோ இல்லைன்னா குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு டக்குன்னு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுன்னாலோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பன் தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு 2 வெரைட்டியில் பன் தோசை ரெடி பண்ணி காமிச்சிருக்கேங்க. செய்யறது ரொம்பவே ஈஸி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பன் தோசை வெரைட்டியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இருக்கும். இப்போ இந்த டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பன் தோசையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இன்ஸ்டன்ட் பன் தோசை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை நான் எடுத்திருக்கேன். நான் இந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் ரவையை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுக்கணும். இப்போ 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவையை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். குக்கிங் சோடா ஆப்ஷனல் தான். இன்ஸ்டன்டா செய்யறனால ரொம்ப சாஃப்டாவும் ஃப்ளஃபியாவும் வரக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டானா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். எந்த கப்ல ரவை அளந்தீங்களோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்க்கிற மாதிரி இருந்தா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்ப நம்ம மாவு தயாராயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. அரைச்ச மாவை இந்த பவுலுக்கு மாத்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பன் தோசைக்கு வெங்காய தாளிப்பு கொடுத்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கடுகெல்லாம் நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனா மட்டும் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பச்சை மிளகாயை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இதோடவே கேரட், பீட்ரூட் நீங்க துருவி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன். வெங்காயமும் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம தாளிப்பை மாவோடையே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காய தாளிப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் பன் தோசைக்கு மாவு தயாராயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுக்கலாங்க. நம்ம பன் தோசைக்கு ஆப்டா இருக்கிற மாதிரி சட்னி ரெடி பண்ற வரைக்கும் நம்ம மாவு ரெஸ்ட்ல இருக்கட்டும். இப்ப நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுறணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கடலையை வறுத்துட்டு அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. அதே பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 4-5 வரமிளகா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சின்னதா ஒரு 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. 5-6 பூண்டு சேர்த்துக்கலாம். நான் தோல் உரிக்காம அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்க தோல் உரிச்சிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், புளி, வரமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை வேர்க்கடலையோடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சட்னியை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு மிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பை சட்னியோடவே ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி சூப்பராக தயாராகிடுச்சுங்க. நம்ம செய்கிற பன் தோசைக்கு மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற தோசை, இட்லிக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சட்னி தயாராகிடுச்சு இருக்கட்டும். நம்ம பன் தோசை மாவும் ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருந்தோம்.
நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம பன் தோசை ரெடி பண்ணிக்கலாம். பன் தோசைக்கு நான் இன்னைக்கு தோசைக்கல் யூஸ் பண்ணாம நம்ம யூஸ் பண்ண தாளிப்பு கரண்டியை தான் யூஸ் பண்ணிக்க போறேங்க. நீங்க தாளிப்பு கரண்டிலையும் செய்யலாம், இல்ல தோசைக்கல்லையும் செய்யலாம், இல்லனா ஊத்தாப்பம் பேன் இருந்தா கூட செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 குழிக்கரண்டி மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு வேக வச்சுக்கலாங்க. 1 நிமிஷத்துலயே நம்மளுக்கு தோசை நல்லா ரெடி ஆயிடும். ஸ்லோ ஃப்ளேம்லயே நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் போல அப்படியே விட்டுருந்தேன். ஒரு சைடு நல்லா வந்துருச்சு. திருப்பி விட்டு 1 செகண்ட் அப்படியே விட்டுருவோம். இப்போ தோசையை மெதுவா திருப்பிட்டு அப்படியே விட்டுருவோம். அவ்வளவுதான், நம்மளோட பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. 2 சைடுமே மாவு நல்லா வெந்துருச்சுங்க. வெளியே எடுத்துடலாம். நம்மளுக்கு இந்த தோசைக்கு எண்ணெய் கூட அதிகமா தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் ஊத்துன எண்ணெயே இருக்கிறனால நான் 2வது பன் தோசையும் இதுலயே ஊத்திக்க போறேன், எக்ஸ்ட்ரா ஆயில் விடாம. இப்ப 2வது தோசையும் ஊத்திட்டேன். மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். 1 செகண்ட் விட்டுட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான், இப்ப 2வது பன் தோசையும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான இன்ஸ்டன்ட் பன் தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம செஞ்சிருக்கிற இந்த வேர்க்கடலை சட்னியோட வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். வீட்ல மாவரைக்க டைம் இல்லாதப்பவோ இல்லைன்னா சட்னி ஏதாவது இன்ஸ்டன்டா செய்யணும்னாலோ இந்த மாதிரி டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பன் தோசையை வீட்டில் செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான பன் தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த இன்ஸ்டன்ட் ராகி பன் தோசையை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. பன் தோசை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். நான் உப்புமா ரவை தான் ஆட் பண்ணிருக்கேன். இதோடவே 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் ரவை எடுத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நான் கடையில வாங்கின ராகி மாவை ஆட் பண்ணிருக்கேன். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிச்ச தயிரா இருந்தாலுமே நீங்க சேர்த்துக்கலாம். தயிர் ஊத்தின அதே கப்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் ஊத்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்ப பாருங்க, நல்லா நைஸா அரைச்சிட்டேன். நம்ம தோசை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அரைச்ச தோசை மாவை மிக்சிங் பவுலுக்கு நான் மாத்திக்கிறேங்க. மிக்ஸி ஜார அலசி 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம மாவு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலான தோசை மாவு மாதிரி தான் இருக்கணும். பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப பாக்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறலாம். நம்ம ரவை சேர்த்திருக்கிறதுனால ஊறி மாவு இன்னுமே நல்லா கொஞ்சம் கெட்டியாகும். இப்ப அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம், இருக்கட்டும். நம்ம பன் தோசைக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் இஞ்சிய நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா நீங்க பச்சை மிளகா வந்து கம்மியாவே ஆட் பண்ணிக்கோங்க. விதை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலைய இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நான் வெங்காயம் சேர்த்து வதக்கல. வெங்காயத்தை நம்ம பச்சையா தான் ஆட் பண்ணிக்க போறோம். இப்ப தக்காளியை சேர்த்து ஒரு 2 செகண்ட் அப்படியே வதக்கிட்டேன். ரொம்ப சாஃப்ட் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. இதோடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்ப இது இருக்கட்டும். நம்ம மாவும் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிட்டு இருக்கு. மாவு பாருங்க, முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் திக்கா இருக்கு. நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. பேக்கிங் சோடா கண்டிப்பா சேர்த்து தான் பன் தோசை வந்து நல்லா ஃப்ளஃபியா கிடைக்கும். நல்லா சாஃப்டாவும் இருக்கும். நம்ம இன்ஸ்டன்டா செய்யறோம், அதனால உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச இட்லி மாவு இருந்தா சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு கை அளவு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான், நம்மளோட ராகி பன் தோசைக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பன் தோசையை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா வெங்காயம் தேய்ச்சி விட்டுக்கிறேன். நான் இரும்பு தாளிப்பு கரண்டிங்கிறனால வெங்காயம் தேய்ச்சி விட்டுக்கிறேன். நான்ஸ்டிக்கா இருந்தா நீங்க அப்படியே ஊத்திக்கலாம்.
இப்போ வெங்காயம் நல்லா தேய்ச்சிட்டேன். எக்ஸ்ட்ராவா 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். தோசைக்கல்ல செய்யறதை விட பன் தோசையை இந்த மாதிரி தாளிப்பு கரண்டிலயோ இல்லைன்னா குட்டி கடாயிலயோ செஞ்சு பாருங்க, அழகா வரும். 1.5 கரண்டி மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். மாவு சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்லயே அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். நல்லா மாவு வெந்து வரட்டும். பொறுமையா தோசையை சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு மாவு. இப்போ நம்ம ஒரு சைடு நல்லா தோசை வெந்துருச்சு. அப்படியே மெதுவா திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளவு அழகா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், செம்ம டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ராகி பன் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல இன்னொரு தோசையும் நம்ம ஊத்திக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டு வெளியே எடுத்துருவோம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ராகி பன் தோசை ஹெல்த்தியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுல நம்ம பேக்கிங் சோடா சேர்த்திருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்த்த விருப்பம் இல்லைன்னா நீங்க இட்லி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்தும் போது இன்னுமே நல்ல பஞ்சு போல கிடைக்கும். நம்ம ராகி பன் தோசையோட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, வேர்க்கடலை சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்குங்க. இதே போல நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.